ஹலோ விஸ் அனைவருக்கும் தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு சம்பவம் தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தான். இன்னைக்கு தமிழ்நாட்டை மட்டும் இல்ல இந்தியாவே உலுக்கிருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது ஒரு தேசிய கட்சி, அந்த தேசிய கட்சி தலைவரே வந்து கொண்டிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து எவ்வளவு பரபரப்பான ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னு பாத்தீங்க. இவரோட தம்பி வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. கொலை செய்யப்படுற நேரத்துல இவர் வந்து இருந்திருக்காரு. அங்க என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். கொலை செய்யும் போது ரெண்டு பேரும் நெருங்கி இருக்காங்கன்னா யாரோ புதால் நம்ம நெருங்கி வராங்க அப்படின்றத அவர் உணர்ந்தவர் தான் கொஞ்சம் வந்து சத்தம் போட்டிருக்காரு. அதுக்கு பிறகு நடந்தது தான் அதிர்ச்சியான சம்பவம். என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அதாவது பெரம்பூர்ல புது வீடு வந்து கட்டிட்டு இருக்காரு. அந்த வீடோட பணி எப்படி நடக்குது அப்படின்னு தினந்தோறும் போயிட்டு பார்த்துட்டு வருவார். அப்படிதான் அன்னைக்கும் போயிருக்காரு. இந்த நிலையில தான் ஆற்காடு சுரேஷ் கடந்த வருஷம் வந்து கொலை செய்யப்பட்டாரு. ஆற்காடு சுரேஷ் மரணத்துக்கு ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம் அப்படின்னு அவங்க குடும்பத்தை நினைச்சிருந்தாங்க. இதனால ஆம்ஸ்ட்ராங் கொல்ல அவங்க வந்து திட்டம் போட்டிருந்தாங்க. முக்கியம் பார்த்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷோட பிறந்த நாள் ஜூலை 5ஆம் தேதியும் அவரோட இறந்த நாள் ஆகஸ்ட் 18 இந்த 2 தேதி தான் வந்து அவங்க குறிச்சிருக்காங்க. ஜூலை 5ஆம் தேதி அவரை கொல்றதுக்காக நாள் வந்து குறிக்கப்பட்டது. முக்கியம் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசா வீடு கட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு பிரியாணி கடை வந்து இருக்குது. அந்த பிரியாணி கடையில நிறைய வந்து டெலிவரி செய்யறாங்க, நிறைய பேர் நின்று இருக்காங்க. அப்படிதான் அன்னைக்கு இவர் வீட்டுக்கு முன்னாடி நின்று இருக்காரு. ஆம்ஸ்ட்ராங் கராத்தி தெரியும் அப்படின்றதால அவருக்கு தெரியாத அளவுக்கு போகணும் அப்படின்றதால இந்த உணவு டெலிவரி ஊழியர்களா அவங்க வந்து போயிருக்காங்க. 4 பேர் வந்திருக்காங்க. அதுல 2 ஒரு புறமும் மற்ற 2 வந்து மற்றொரு புறமும். இந்த 2 பேரோட குறி தப்பினா எழுத்த மாதிரி தான் வந்து ஓடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு அங்க வந்து 2 பேரை நிப்பாட்டிருக்காங்க. இப்படிதான் வந்து ஸ்கெட்ச் போட்டு வச்சிருந்தாங்க. இந்த இடத்துல தான் ஆம்ஸ்ட்ராங் நின்று பேசிட்டு இருக்காரு. இப்ப அதுல 2 பேர் வந்து ஆம்ஸ்ட்ராங் கிட்ட ஏதோ பேசுறதுக்கு போயிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் தன்னை நோக்கி யாரோ வராங்க அப்படின்றத வந்து நினைச்சிட்டு ஏன்னு கத்திருக்காரு. இந்த நேரத்துல தான் அவரை வந்து திசை திருப்பத்துக்காக ஜெய்பீம் அண்ணா பின்னாடி பாருங்க அப்படின்னு அவங்க ஏதோ சொல்லிருக்காங்க. பின்னாடி ஏதோ நடக்கிற மாதிரி அவங்க வந்து கையை காட்டுறாங்க. அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஆம்ஸ்ட்ராங் திரும்பி இருக்காரு. இந்த நேரத்துல தான் அவர் வந்து காலிலே 4 வெட்டு விட்டுருக்காங்க. இதுல வந்து நவர முடியாத அளவுக்கு அவர் வந்து நின்று இருக்காரு. இந்த நேரத்துல அடுத்தது முகம் கை அப்படின்னு அவருக்கு வந்து வெட்டுப்பட்டு இருக்கு. அவருக்கு கராத்தே தெரியும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து வெடிகுண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சம்பவத்தை அவருடைய அண்ணன் நேரில் வந்து பார்த்திருக்காரு. கொலை எப்படி நடந்தது அப்படின்ற பத்தியும் கொலைகாரர்கள் பத்தியும் அவர் வந்து சொல்லிருக்காரு, பேட்டி எடுத்திருக்காரு. ஒரு 7 மணி இருக்கும், நான் கோயில்ல இருந்தேன். அப்ப திடீர்னு ஏதோ தெருவில் பயங்கர சத்தம் கேட்டது. அப்ப வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு நான் அசால்ட்டா இருந்தேன். ஆனா கொஞ்ச நேரத்துல ஒருத்தர் வந்து ஓடி வந்தாரு. அண்ணா உங்க தம்பி வந்து வெட்டுறாங்க அப்படின்னு கத்தினாரு. டக்குன்னு நான் திரும்பி பார்த்துட்டு திரும்ப நான் ஓடினேன். ஆம்ஸ்ட்ராங் வெட்டுறாங்கண்ணா அப்படின்னு சொன்னவர் நான் வேகமா வந்து ஓடினேன். ஏன்னு சொல்லி ஆம்ஸ்ட்ராங் நோக்கி நான் ஓடினேன். இப்போ 3 பேர் என்ன நோக்கி வெட்ட ஓடி இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து வெட்டும் போது நான் கீழே குனிஞ்சிட்டேன். இன்னொருத்தர் வெட்டும் போது நான் தப்பிச்சிட்டேன். ஆனா 3வது ஒருத்தர் வெட்டும் போது எங்க வேட்டி வந்து தடுக்கி நான் கீழே வந்துட்டேன். அந்த நேரத்தில் தான் ஒருத்தர் தலையில வந்து வெட்டினாரு, இன்னொருத்தர் முதுகுல வந்து வெட்டினாரு. அடுத்த செகண்டே வந்து ஓடிட்டாங்க. எனக்கு ரத்தம் வருது. அதெல்லாம் பொருட்படுத்தாம ஆம்ஸ்ட்ராங் பிடிச்சி எப்பா எழுந்திரிப்பான்னு கத்தினேன். ஆனா அவர் வந்து அப்படின்னு மட்டும் தான் சத்தம் போட்டாரு. ரத்தம் அதிகமா வந்து இருந்தது. அதனால நானும் மயங்கிட்டேன். இப்படி அவர் கூறிருக்காரு. அப்ப செய்தியாளர் கேட்டது வந்து கைது செய்யப்பட்டவங்க உண்மையான குற்றவாளிகள் தானா, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எங்கப்பா பார்த்தேன், எனக்கு அந்த நேரத்தில் வந்து கை கால் எதுவுமே புரியல, அது முகத்தை கூட சரியா பார்க்கல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அருவாள் தான், அவங்க என்ன உடை அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னு கூட எனக்கு தெரியல, அது கூட ஞாபகத்துக்கு இல்லை. ஆனா ஆம்ஸ்ட்ராங் மட்டும் காப்பாற்றணுன்ற ஒரே நோக்கத்தோட நான் வந்து ஓடிட்டு இருந்தேன். ஆனா இது எல்லாமே நடந்து முடியறதுக்கு வெறும் 10 செகண்ட்ல எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. முக்கியமா ஆம்ஸ்ட்ராங் வளர்ந்து வீழ்ந்த கதை என்னை பெரம்பூரை புரிமையா கொண்டவர் தான் கிருஷ்ணர், ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவர். அவரது மகன் தான் ஆம்ஸ்ட்ராங். 1990களில் குச்சண்டை பயிற்சி வந்து எடுத்தாரு. ஆதி திராவிடர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனே போறவர் தான் இந்த ஆம்ஸ்ட்ராங். அது மட்டும் இல்லாத ஆதி திராவிடர்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அந்த செயல்படுவர் மீது அடிதடி உள்ளிட்ட சின்ன சின்ன செயல்களில் ஈடுபட்டு வந்தாரு. ஆம்ஸ்ட்ராங் ஒரு வழக்கறிஞர். என்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பூவைமூர்த்தி அம்பேத்கர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கழகத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. அதுல வந்து தன்னை வந்து இணைச்சிருக்கிறாரு. ஆம்ஸ்ட்ராங் முக்கிய நிர்வாகியா இருக்கிறாரு. இதே நேரத்தில் 2002 வந்து பூவைமூர்த்தி இறக்கிறாரு. இப்ப அந்த தலைவர் பதவியை ஆம்ஸ்ட்ராங் ஏற்கலாம் நினைக்கிறாரு. ஆனா அந்த பதவி இவருக்கு வந்து கிடைக்கல. இந்த நேரத்தில் தான் இயக்கத்தை விட்டு விலகிறாரு. அந்த 2006 டாக்டர் பீம்ராவ் தலித் அசோசியேஷன் என்ற அமைப்பை வந்து தொடங்குறாரு. அவருக்கு வடசென்னை சேர்ந்த ரவுடி நாகேந்திரன் வந்து அறிமுகமாறாரு. ரவுடிகளுடான தொடர்பு விரிவடையுது. அவர் சுத்தி எப்போதுமே இளைஞர்கள் கூட்டம் இருந்துட்டே இருந்திருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா முன்னின்று செயல்படுவாரு. இதனால அந்த கும்பலுக்கு தலைவராகிறாரு. இதனால போலீசின் பார்வை இவர் மேல வந்து விழுது. இவர் மேல மொத்தம் 7 வழக்கு பதிவாகுது. கடந்த 2008 ஜாதி ரீதியா சட்டக்கல்லூரியில் வந்து பயங்கரமான சாதி கலவரம் நடந்தது. இந்த கலவரத்தில் பின்னணியில் வந்து ஆம்ஸ்ட்ராங் இருந்ததா சொல்லப்பட்டது. இது மட்டும் கிடையாது, காவல்துறையினரா பி பிரிவு ரவுடி பட்டியலும் இருந்தாரு. இவர் கைது செஞ்சு சிறையிலே வந்து அடைச்சாங்க. அனைத்து வழக்கிலுமே தன்னை ஒரு நிரபராதி அப்படின்னு நிரூபிச்சதால விடுதலை செய்யப்பட்டாரு. இது மட்டும் கிடையாது, 2012 தன்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ரவுடி பட்டியலிருந்து விலகப்பட்டாரு. 2006 உள்ளாட்சி தேர்தலில் இவர் சுயேட்சையா வந்து தேர்தல் நிற்கிறாரு. 99வது சுயேட்சையா தேர்தல் நிற்கிறாரு. கவுன்சிலரா வெற்றி பெறாரு. அதுக்கு பிறகு 2007 பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக நியமிக்கப்படுறாரு. பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவர் மாயாவதியை சென்னை ஆட்சி வந்து பேரணி நடத்தினாரு. இருந்தாலும் அவருக்கும் ரவுடிக்கு உண்டான தொடர்பு நீண்டுகிட்டே வந்து போச்சு. முக்கியம் பார்த்தீங்கன்னா புளியந்தோப்பை சேர்ந்த பாம் சரவணனும் இவரும் நகமும் சதையும் போல ஒட்டிட்டு இருந்தா சொல்லப்படுது. இந்த நேரத்தில் தான் சரவணன் சகோதரர் வந்து தென்னரசு பகுஜன் சமாஜ் கட்சியின் வடசென்னை மாவட்ட செயலராக நியமிக்கப்படுறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே தென்னரசுக்கும் ரவுடி ஆற்காடு சுரேஷுக்கும் ஏற்கனவே யார் பெரியவங்க அப்படின்ற போட்டி நடந்துட்டு இருக்கு. அவங்க 2 பேத்துக்குள்ளேயே ஒருவருக்குள்ள வந்து யார் தீர்த்துக்கலாம் அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. முக்கியமா தென்னரசு பாதுகாவலரா ஆம்ஸ்ட்ராங்கும் பாம் சரவணனும் இருக்காங்க. இதனால பயங்கரமா கோபப்படுறாரு ஆற்காடு சுரேஷ். தன்னை வளர்விடாம ஆக்குற இந்த ஆம்ஸ்ட்ராங், பாம் சரவண, தென்னரசு இவங்களை எல்லாமே தீர்த்து கட்டணும் அப்படின்னு ஆற்காடு சுரேஷ் பிளான் பண்றாரு. இந்த நேரத்தில் தான் 2015 பிப்ரவரி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆற்காடு சுரேஷ் கூட்டாளிங்க வந்து
தென்னரசோட கதையை முடிக்கிறாங்க. இது ஆம்ஸ்ட்ராங்குக்கும் பாம் சரவணனுக்கும் பயங்கர கோபத்தை ஏற்படுத்துது. இந்த நேரத்துல தான் ஆற்காடு சுரேஷையும் பாம் சரவணனையும் சென்னையில கால் வைக்க கூடாத அளவுக்கு இவங்க இருந்தாங்க. முக்கியமா ஆம்ஸ்ட்ராங் வடசென்னை சேர்ந்த ஒரு திமுகவுடைய ஒரு முக்கிய புள்ளியின் வலதுகரமாகவும் செயல்படுறாரு. அவர் சொல்ற பணிகளை அனைத்துமே செவனே செய்து முடிக்கிறாரு ஆம்ஸ்ட்ராங். முக்கியமா சினிமா படங்கள் வளம் வர்ற அதா போலவே ஆம்ஸ்ட்ராங் தன்னுடைய சொகுசுக்காரு பாதுகாவலோடு எப்போதும் வளர்ந்து இருந்தாரு. இந்த நேரத்தில் தான் பொற்குடை என்ற வழக்கறிஞரை இவர் திருமணம் பண்றாரு. அவருக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. மாயாவி தான் பேர் வைக்கிறாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி பல்லாயிரம் கோடி மதிப்பிலான ஒரு பிரச்சனை தொடர்பா ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் நேரடி மோதல் ஏற்படுது. இந்த விஷயம் தொடர்பா ஆம்ஸ்ட்ராங் தன்னை தீர்த்துடுவார் அப்படின்னு ஆற்காடு சுரேஷ் பயந்தாரு. இந்த இடத்துல தான் வழக்கு ஒண்ணுல சிறைக்கு செல்றாரு ஆற்காடு சுரேஷ். அந்த சிறையுள்ள பாம் சரவணன் கூட்டாளியும் அதே சிறையில இருந்திருக்காரு. அவரு பேரு ஒற்றைக்கன் ஜெயபால். அப்பதான் ஆற்காடு சுரேஷ் ஆச்ச அந்த ஒற்றைக்கன் ஜெயபால் தென்னரசு கொலைக்காக காவு வாங்காம விட மாட்டோம் அப்படின்னு அவர் கடுமையா திட்டிருக்காரு. அது மட்டும் கிடையாது, காரி உமிஞ்சி மூஞ்சில் துப்பி இருக்காரு. இதன் பின்னணியில ஆம்ஸ்ட்ராங் இருக்கிறதா சுரேஷ் கருதினாரு. முக்கியமா சுரேஷ் ஒற்றைக்கன் சிவராசன் 2 பேரும் வெளில வந்தோடனே ஒருவருக்கு ஒரு கதையை முடிக்கிறதுக்காக 2 பேரும் பிளான் போட்டு இருந்தாங்க. நாள் பார்த்து காத்திருந்தாங்க. இந்த நிலையில் தான் அதிக வெட்டி தருவதா 2438 கோடி ரூபாய் மோசடி செஞ்ச ஆருத்ரா நிறுவனத்தோட இயக்குனர் ராஜசேகர் ஆம்ஸ்ட்ராங்கின் நண்பர் என்றதால பாதிக்கப்பட்ட எல்லாமே ஆம்ஸ்ட்ராங் தங்களுடைய பணத்தை வாங்கி தருமாறு கேட்டிருக்காங்க. இதை ராஜசேகர் சொல்லிருக்காரு. உடனே ராஜசேகரும் பணத்தை திருப்பி தரத்துக்காக அனைத்து விதமான வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு. இந்த நேரத்தில் தான் அந்த நிறுவனத்துக்கு ஆதரவா ஆற்காடு சுரேஷ் இறங்கி இருக்காரு. யாருக்கும் பணம் தர வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ராஜசேகரிடம் ஆற்காடு சுரேஷ் தெரிவிச்சிருக்காரு. இது ஆம்ஸ்ட்ராங் தெரிய வந்திருக்கு. இது பற்றி சுரேஷ் கணிச்சிருக்காரு ஆம்ஸ்ட்ராங். இது 2 பேத்துக்குள்ள மேலும் பகையை தீவிரப்படுத்துச்சு. அதற்கு இப்ப கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி மெரினா கடற்கரை பக்கத்துல ஆற்காடு சுரேஷ் இருசக்கர வாகனத்துல போயிருக்காரு. அந்த நேரத்தில் தான் ஒற்றைக்கன் ஜெயபாலும் அரக்கோணம் மோகன் உள்ளிட்டோர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே ஏற்கனவே தென்னரசு கொலைக்கு பழி வாங்கறதுக்காக இவர் சுரேஷ் தீர்த்துக்கிறதுக்காக வராங்க. அதே இடத்துல வச்சு ஆற்காடு சுரேஷ் தீர்த்துக்கிட்டாங்க. அப்போ சம்பவம் நடந்த போது ஒரே கார்ல பாம் சரவணனும் ஆம்ஸ்ட்ராங் இருந்ததா கருதப்படுது. இது ஆற்காடு சுரேஷ் தம்பி பொன்னையனுக்கு தெரிய வருது. அதுக்கு பிறகு ஆற்காடு சுரேஷின் கொலையின் நேரடி சாட்சியா ரவுடி மாதவனை தீர்த்துக்கிட்டாங்க. இது பொன்னையனுக்கும் பாலுக்கும் மேலும் ஆத்திரத்தை தூண்டுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் ஆம்ஸ்ட்ராங் தான். இப்படியே விட்டா நம்மளையும் தீர்த்துக்கிட்டுரும் அப்படின்னு ஆற்காடு சுரேஷோட தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொல்றதுக்கு திட்டமிட்டாரு. இதுக்கான பொறுப்பை ஆற்காடு சுரேஷின் கூட்டாளியோட கூட்டாளியான ஆட்டோ ஓட்டுநர் திருமலையிடம் பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. 1 மாத காலமா ஆம்ஸ்ட்ராங் தொடர்ந்து ஓட்டம் வர்றாரு. இந்த நேரத்தில் தான் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங்கையும் வெட்டி கொலை செய்யப்படுறாங்க. ஆனாலும் ஆம்ஸ்ட்ராங் ஏற்கனவே துப்பாக்கி வந்திருக்குது. அதாவது இத்தாலியிலிருந்து வாங்கப்பட்ட பெரிட்டா டாம்கோ 3032 என்ற கை துப்பாக்கி வந்திருக்கு. அதுக்கு முறைப்படி உரிமை பெற்று வந்திருக்காரு. முக்கியம் பாத்தீங்கன்னா அது 9 லிருந்து 10 லட்சம் ரூபாய் வரையும் விலை போகுதான். இது 400 கிராம் எடை உள்ளதான். முக்கியம் பாத்தீங்கன்னா இது 9 ரவுண்ட் சுடக்கூடியது. இப்படி இருந்தும் அவர் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாங்க. இதுல இருந்தா கடந்த ஆண்டு ரவுடி ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்டதற்கு பழிக்கு பழியா ஆம்ஸ்ட்ராங் கொலை செஞ்சதா ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு வாக்குமூலம் அளிச்சிருக்காரு. இதற்காக கடந்த 1 வருடமா காத்திருந்தோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. முக்கியமா ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாள்ல ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்வதற்காக உணவு டெலிவரி ஊழியர் போல வந்திருக்காங்க. அவருடைய வாக்குமூலம் இதுதான். சம்பவம் நடந்த போது ஆம்ஸ்ட்ராங் 3 பேருடன் நின்று பேசிக் கொண்டிருந்தாரு. அப்போது ஒருவர் உணவு ஆர்டர் செய்தீர்களா என்று கேட்டிருக்காரு. ஆம்ஸ்ட்ராங் கூட பாலாஜி என்பவர் நின்றிருந்தாரு. நீங்க யாரு என கேட்டிருக்காரு. அடுத்தடுத்து அங்க வந்தவங்க பாலாஜியை கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்டுள்ள குழியில தள்ளி விட்டுட்டு ஆம்ஸ்ட்ராங்க வெட்டியிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங்க வெட்ட வந்த போது அங்கு பணியில் இருந்த கட்டுமான ஊழியர்கள் தடுத்திருக்காங்க. இதனால அவரை வெட்டியவங்க ஓட்டம் முடிச்சிருக்காங்க. இதுல பொன்னை பால் மட்டும் கட்டுமான பணியாளரிடம் சிக்கிக் கொண்டாரு. அதன் பிறகு தப்பித்து அவர் வேகமா ஓடி இருக்காரு. அப்போது ஆம்ஸ்ட்ராங்கின் அண்ணன் வீரமணி வந்தபோது அவரையும் வெட்டி விட்டு தப்பியிருக்காங்க. இவ்வாறு விசாரணையில தெரிய வந்திருக்கு. ஆற்காடு சுரேஷ் இறந்த நாள்ல இருந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்ய சதித்திட்டம் திட்டி வந்திருக்காங்க. 5 முறை ரெக்கி ஆபரேஷன் என கூறப்படும் வேவு பார்த்தல் வேலையை மேற்கொண்டதாகவும் ஆனா 5 முறை கடைசி நேரத்தில் போதிய ஆட்கள் இல்லாததால கொலை செய்யும் திட்டத்தை கைவிட்டதாகவும் ஆற்காடு சுரேஷ் பிறந்தநாள் என்பதால அனைத்து ஆட்களையும் ஒன்று திரட்டி கொலை செய்ததாகவும் கைதானவங்க வாக்குமூலம் வச்சிருக்காங்க. கொலை சம்பவத்தை செய்வதற்கு முன்பு சுமார் 10 நாட்கள் வரை தினமும் ஆம்ஸ்ட்ராங்க ஒரு கும்பல் ஃபாலோ செஞ்சிருக்கு. தினமும் அவர் மாலையில எத்தனை மணிக்கு வருவாரு, எந்தெந்த பகுதியில் நிற்பாரு, எவ்வளவு நேரம் பேசுவாரு என்பதை மிகவும் துல்லியமா கணிச்சிருக்காங்க. இதன் பிறகுதான் அவங்க 3 இடத்தையும் தேர்வு செஞ்சிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் வீடு உள்ள பகுதி, அலுவலகம் உள்ள பகுதி மற்றும் அதே பகுதியில் உள்ள புத்தர் கோயில் ஆகிய இடங்களை வேவு பார்த்திருக்காங்க. இறுதியா அவரது வீட்டு பகுதியில் வச்சு ஏற்கனவே ஸ்கெட்ச் போட்டது போல கொலை நடத்தி முடிச்சிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங்க கொலை செய்ய போகிறோம் என்று சிலர் அழிச்சா வரமாட்டாங்க என்பதால ஒரு பிரச்சனை என கூறி சிலரை அழைச்சு வந்திருக்காங்க. பூந்தமல்லியில் பிடிபட்ட கோகுல், விஜய், சிவசக்தி ஆகிய 3 பேரையும் பொன்னைபாலின் உறவினர் மணிவண்ணன் என்பவர் சிறு பிரச்சனை என கூறிதான் அழைச்சு வந்திருக்காரு. ஆம்ஸ்ட்ராங்க்கு அரசியல் ரீதியா பெரிய அளவுல எதிரிகள் இல்லை என்ற போதிலும் தொழில் ரீதியா அவருக்கு நிறைய எதிரிகள், குறிப்பா பெரிய ரவுடிகளிடம் மோதல் இருந்திருக்கு. குறிப்பா ஆற்காடு சுரேஷ் மரணத்திற்கு ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம் என ஆற்காடு சுரேஷின் ஆதரவாளர்கள் கூறுறாங்க. ஆற்காடு சுரேஷுக்கு எதிரியா இருந்த பாம் சரவணன், ஜெயபால் ஆகிய இருவரையும் வைத்து ஆற்காடு சுரேஷ் கதையை ஆம்ஸ்ட்ராங் முடித்ததாகவும் இதற்காக ஆம்ஸ்ட்ராங் பண உதவி செய்ததாகவும் ஆற்காடு சுரேஷின் ஆதரவாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே பாணியில ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலுவை வைத்தும் ஆம்ஸ்ட்ராங்க வேறொரு கும்பல் இயக்கியிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுது. இதனிடையே கைது செய்யப்பட்டவர்களை காவல் எடுத்து விசாரிக்கும் போது மேலும் பல தகவல் தெரிய வரும் என போலீசார் தெரிவிச்சிருக்காங்க.